இந்த படம் டெக்னிக்கலி சூப்பரா இருக்கு, கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிரம்மாண்ட படமாவே இருக்கு. பட் இந்த படத்தோட டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் கீர்த்தி மோகன்தாஸ் வந்து இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணவங்க. ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேல ஏன் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண நிஜமாவே புரியல. இந்த சின்ன ஸ்டோரிக்கு ஏன் 3 hours 14 minutes இந்த படத்தை எடுத்தாங்கன்னு நிஜமாவே தெரியல. பேசுறாங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய பேர் வந்து தியேட்டர்ல போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா போன்லயே தான் இருக்கிறாங்க நிறைய பேர். எப்பதான் படம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. படத்தை ரொம்பவே டிராக் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து லென்த்தா எடுத்து வச்சதுனால ஆடியன்ஸ்க்கு வந்து பயங்கரமாவே டயர்ட் ஆயிடுச்சு. எப்பா நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும், நிறைய பேர் கஷ்டப்பட்டு இந்த படத்துல ஒர்க் பண்ணாலும், டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் நல்லாவே இருந்தாலும், அந்த எஃபர்ட்லாம் வந்து இந்த ஒரு லேகிங்னஸ், இந்த ஸ்லோனஸ்னால வந்து வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு தான் தோணுது. படத்துல அப்படி எக்ஸாக்ட்லி என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஹீரோ குடிக்கிறான், சண்டை போடுறான் பொண்ணு, குடிக்கிறான் சண்டை போடுறான் பொண்ணுன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு லைஃப் சைக்கிள். இந்த விஷயத்த ஒரு 3.25 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் இந்த படம் வந்து டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு சொசைட்டிக்கான சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயங்களும் நீங்க சொல்ல எதுவும் வரல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவும் நீங்க பயங்கரமா வைக்கவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா மக்கள் வந்து எதை எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நிஜமாவே தெரியல. ஓவராலா இந்த படத்துல இருந்து ஒரு டாக்ஸிசிட்டி தான் ஆடியன்ஸ்க்கு கிடைக்குது. அதோட சேர்ந்து ஒரு டயர்டான ஃபீலிங்கும் கிடைக்குது.